16/11/2025 முப்பெரும் சக்தியின் மகா மண்டபத்தின் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை முப்பெரும் சக்தி சித்தர் பீடம், நவசக்தி பீடம், வள்ளலார் பீடம், சித்தர் அருள்மணி சுவாமிகள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சூல சக்தியை வணங்குகிறோம், பிரித்திங்காதேவி அம்மனை வணங்குகிறோம், கர்நாடகா சாமுண்டீஸ்வரி அம்மனை வணங்குகிறோம். இது 4 கால் மண்டபம். இப்பொழுது ராகுகால பூஜை, சரியான ராகுகால பூஜையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லோரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையில் வந்து கொண்டிருக்கீர்கள். துன்பம் இல்லாதவர்கள் இல்லை. அவ்வளோ துன்பங்கள் இருக்கிறது, அவ்வளோ சங்கடங்கள் இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒரு முக்கியமான 3 தகவலை இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை கிரிவலப்பாதை அஷ்டலிங்கத்தின் 4வது சிவலிங்கமாக விளங்கும் நிர்தலிங்கத்திற்கும் இந்த முப்பெரும் சக்திக்கும் 100 அடி. 3 விஷயம் என்னவென்றால், இந்த பெரும்பாலும் திருமணம் ஆகிட்டு 7வது மாதம் 6வது மாதம் 8, 9, 10 மிகப்பெரிய போராட்டமாக அந்த பொண்ணு அவசப்படுறா. அந்த குழந்தை சரியான நிலைமைக்கு வராமல் எவ்வளோ பேர் அவசப்படுறாங்க. அதனால் பல லட்சம் ரூபா விரயம் கூட செலவாகுது. ஆகவே அம்மா கிட்ட நான் வேண்டிக்கிறது, உங்களுடைய அம்பாளுடைய பக்தர்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கையும் பாதுகாத்து அந்த குழந்தை 10 மாதம் முழுமையாக ஆகி சுகப்பிரசவத்தை அமைத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி திருமணமாகாத பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், அந்த திருமணம் தடைப்பட்டவர்களுக்கெல்லாம் திருமணத்தை நடத்தி வைக்கணும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியத்தை அமைத்து கொடுக்கணும். கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு தாயினுடைய அருளால் மறுவாழ்வு அமைத்து தர வேண்டும். ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே உபதேசம், ஆசை தன்னையும் அழித்து விடும், பிறரையும் அழித்து விடும். ஒரு முன்னகிண்ண தெரியாதவர்கிட்ட சிரித்து பேசி அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை தொலைத்து, அவர் என்ன ஜாதி, என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன கோத்திரம் தெரியாமல் விரும்பிட்டு ஒரே வருஷத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க. எப்பேற்பட்ட வலி இது தாய் தந்தைக்கு. இந்த வலி சாதாரண வலியா? நீங்கள் பண்ணுற சாதாரண ஆசையில், மோகத்தில் சின்ன வயசில் குழந்தைகளை கையே பிடிச்சிட்டுன்னு வராங்க அப்பா அம்மா. படித்து முடிஞ்ச உடனே அப்பா அம்மா கையை உதறிட்டு முன்னகிண்ண தெரியாதவங்க முன்னாடி ஓடிப்படுறா. ஒன்று புரிஞ்சுங்க, பொருத்தம் இருக்க வேண்டும், ஜாதக பொருத்தம் இருக்க வேண்டும், தெய்வ சங்கல்பம் இருக்க வேண்டும், குல தெய்வத்தினுடைய அருள் இருக்க வேண்டும், பெரியோர்களுடைய அட்சதை ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த பொன் வாழ்நாள் முழுவதும் தீர்க்க சுமங்கலியாய் இருப்பாள் என்பது சத்திய அருள்வாக்கு. இப்பொழுது நாம் அம்மன் திருவருளை பெறுவோமாக.